ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ரிஜு கிச்சன். இன்றைக்கி கனவா ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். அது எப்படின்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கனவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதில் மஷி, கத்தி, தலையில் கல் இதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பேன் சூடானதும் ஆயிலை ஊற்றி 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிடலாம். ரோஸ்ட்டு செய்ய 1/2 கிலோ கனவை எடுத்திருக்கேன். இதை பிங்கு நிறம் ஆகிற வரை ஒன்று வணக்கிடலாம். இதுக்கு 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பிங்கு நிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற வரை கிளறி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு ஒன்று நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்தொடைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரை ஒன்று கிளறிடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ரோஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். மசாலா ஒன்று கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கனவை அதில் போட்டு மசாலா பிடிக்கிற வரை ஒன்று கிளறி விட்டுறலாம். கனவா வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போது கனவா ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணி 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு ஒன்று கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, கனவா ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.